கோட்டையோட கரம்பக்குடி அப்படின்ற பகுதியில் இருக்க ஒரு சின்ன கிராமங்க. அங்கே 35 வயசான வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி. இவங்க இன்னும் திருமணம் பண்ணிக்கல. அவங்க இருக்கிற இடத்துல வந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு கிராமம். அங்கே இருக்க அரிசி ஆலையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வழக்கம் போல் வேலையை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு கார் ஒன்று வந்து அவங்க முன்னாடி நின்றுருக்கு. அந்த காரில் இருந்த ரெண்டு பேர் வாமா நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அந்த அம்மாவும் வேணான்னு சைகை காமிச்சிருக்காங்க. பிகாஸ் பேச முடியாதுல்ல அவங்களுக்கு, சைகை காமிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானுங்க. அந்த அம்மா இல்லை வேணாம் நான் பஸ்லேயே போய்க்கிறேன்னு சைகை காமிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டானுங்க இந்த மனுஷன் இருக்குங்க, அந்த அம்மாவை அப்படியே பிடிச்சி காரில் ஏற்றிருக்கானுங்க. ஏற்றிட்டு ஒரு குளம் இருக்குங்க, அதுக்கு அருகில் ஒரு கரை. அந்த கரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆள் நடமாட்டம் இருக்காது. அந்த இடத்துல வச்சு அந்த மாற்றுத்திறனாளி பெண்மணியை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கானுங்க இவனுங்க. அந்த அம்மா ஒரு இடத்துல மயக்கம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளோதான் அவங்களாலையும் ஷவுட் பண்ணிட்டு இருக்க முடியும். கத்துற சவுண்டு தான் லைட்டாக கேட்கும் கூட, வெளியே பேசவும் முடியாது. கொடுமைல இந்த விஷயம். இவனுங்க பாலியல் வன்கொடுமை பண்ணி நிகழ்த்தினானுங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த அம்மா மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. அந்த மயக்க நிலையில இருந்து அவங்கள திரும்ப காருக்குள்ளே தூக்கி போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் கார் அங்கேருந்து எடுத்துட்டு கரம்பக்குடி ஆலங்குடி சாலை இருக்குல்ல, அங்கே அந்த அம்மாவை தூக்கி போட்டிருக்கானுங்க. குப்பையை தூக்கி போடுவாங்களே பல பேரும், அதை போல் அந்த அம்மாவை தூக்கி வீசியிருக்கானுங்க. எவ்வளோ வலி இருந்திருக்கும் அவங்களுக்கு உடம்பு முழுக்க. எதையாச்சும் சொல்லியாச்சும் அவங்கள அழ முடியுமா? அந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சிருக்கு, வழியில் கதறி இருக்காங்க. அப்போ அந்த பக்கத்தில் இருக்க மக்கள் வந்து உதவி பண்ணியிருக்காங்க, இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க போலீஸுக்கு. அந்த அம்மாவை அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டாங்க. 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கீங்க. போலீஸார் விசாரணை ஆரம்பித்தாங்க. 7 தனிப்படைகளே அமைச்சிட்டாங்க. 2 பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க எவன் இந்த வேலையை பார்த்தானுங்க அப்படின்ட்டு. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த காரோட ஓனர் ஷேகர்னு ஒருத்தன், 53 வயசு ஆகுது அவனுக்கு, மணக்கொள்ள இருக்குல்ல அந்த கிராமத்தை சேர்ந்தவன். இன்னொருத்தன் பேர் மாரிமுத்து, அவனுக்கு 52 வயசு. இவன் அந்த காரை ஓட்டிட்டு வந்தவன், கூலி தொழிலாளிங்க இவன். இந்த 2 பேரில் மாறி இருக்கான் பார்த்தீங்களா, இவனை போலீஸார் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி விசாரிச்சிட்டாங்க. இந்த ஷேகரை பற்றி அவன் ஃபுல்லாக எல்லாத்தையும் கக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மாரியை சிறையில் அடைச்சாச்சு. அந்த ஷேகரை பயப்புள்ள எஸ்கேப்பு, போலீஸ் பிடிக்க வரவன் தெரிஞ்சதும் பயப்புள்ள எஸ்கேப்பு. இவனை பிடிக்கிறதுக்கும் போலீஸார் ஃபுல்லாக தீவிரமான தேடுதலில் ஈடுபட்டிருந்தாங்க. கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் நடுவில் அந்த போராட்டமும் நடந்துட்டு இருந்துச்சு. பெருசாக கனெக்ட் ஆயிடுச்சா. ஒரு வழியாக அந்த எஸ்கேப் பண்ண சேகர் இருக்கால, அவனையும் போலீஸார் கைது பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த கட்ட லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, அது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க மக்களே, இந்த தேர்தல் வாக்குறுதியில் தாவேக்கா கொடுத்த முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா? பெண்கள் பாதுகாப்பு. ஸோ ஒரு மாற்றுத்திறனாளி பெண் சார்ந்து இவ்வளோ பெரிய கொடூரம் தமிழ்நாட்டில் இழைக்கப்பட்டிருக்கு. இந்த கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ண போறாங்கன்றத அடுத்த கட்ட பெரிய கேள்வியாக இருந்திருக்கு. இந்த கான்டென்ட்